ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சடன் ஃபால் இருந்துச்சு. தே குட் பி வேரியஸ் ரீசன்ஸ், பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இட்ஸ் ஸ்டில் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் பேரிஷ். Till it breaks the 24,455 levels, I am not considering it as bearish. ஏன்னா இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் $25,200 to 24,400 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் ஈவன் இஃப் இதுவுமே பிரேக் ஆனாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 23,800 லெவல்ஸை உடைக்கிற வரைக்கும் ஐ ஒன்ட் பி கம்ஃபர்டபுள் இன் ஷார்ட்டிங் த மார்க்கெட். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் இந்த 25,800 லெவலுக்கான டார்கெட் இன்னுமே இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ we just have to wait and watch. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ இட் ஹஸ் கிவன் அ குட் டீசன்ட் ரன் ஃபார் லாஸ்ட் 3-4 days, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இஃப் தேர் இஸ் அ ஃபால் ஐ வில் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. இஃப் நாட், நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண லெவலில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், ஐ வில் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் இன் கேஸ் இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ ஃபால் அப்படின்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 2,900 to 2,500 லெவல்ஸ். இந்த லெவல் வரும் பட்சத்தில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ திஸ் இஸ் பர்டனிங் டு கோல்டு. சில்வருமே அதே மாதிரி தான், அது ரொம்ப ஸ்டீப்பாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் டேக் இனஃப் எக்ஸ்போஷர் இன் சில்வர். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஐ இன்வெஸ்டட் டீசென்ட் இனஃப், பட் சில்வர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ நாட் இன்வெஸ்டட் மச். யூஎஸ் மார்க்கெட்டில் ஐ டேக்கன் லாங் ஆன் கமாடிட்டி. கமாடிட்டிக்குன்னு தே ஹேவ் அன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ அதில் ஐ இன்வெஸ்டட் அண்ட் அதுலேயுமே ஐ நாட் அ டீசென்ட் ப்ராஃபிட். கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை வியூ. ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் அட் லெவல்ஸ் வேர் ஐ கேன் இன்வெஸ்ட். We have to wait on sidelines and wait for an opportunity. So this is pertaining to Nifty, Gold and Silver. And நம்ம இண்டெக்ஸஸ்மே எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே நிஃப்டி மிட் கேப்பில் அபவுட் 17% அப்போ. அண்ட் தென் நிஃப்டி ஃபைனான்ஷியல் ETF இஸ் அபவுட் 15% அப். பட் ஆஃப் த லாட் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இட் ஹஸ் கிவன் அ ஃபினாமினல் ரன் ஆஃப் அபவுட் 37% ஃப்ரம் வேர் வி ஹவ் இன்வெஸ்டட். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் நாட் டூ கன்வின்ஸ்ட் வித் கோல்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மிச்சம் எல்லா இண்டெக்ஸஸுமே இட்ஸ் லைட்லி பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு திங்ஸ் கோஸ். ஈவன் தோ இஃப் நிஃப்டி பிரேக் ஆகி கீழே வந்தாலுமே அதோடைய டவுன் லெவல்ஸான 24,800 லெவல்ஸை உடைக்குன்ற பட்சத்தில் அட் லெவல்ஸ் ஆஃப் 19 and 20,000 ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் இன்வெஸ்டிங். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ட்ரெண்ட் ரிவர்சல் சம்டைம் இன் த மந்த் ஆஃப் ஜூன் ஆர் ஜூன் எண்ட் ஆர் ஜூலை மிட். ஸோ இட் குட் பி ஈதர் வேஸ். ஈதர் ஒரு மேலே அப் மூவ் பொறுத்து இட் கேன் டச் தட் லெவல் ஆஃப் 25,800 லெவல்ஸ் அண்ட் தென் ஃபால். இஃப் நாட் அப்படின்னா இந்த இப்போ நடந்த ஃபால் ஃபர்தராக கண்டினியூ ஆகி கேன் கம் டு அரௌண்ட் 19,000-20,000 லெவல்ஸ் அண்ட் அங்கேருந்து இட் கேன் ஸ்டார்ட் இட்ஸ் புல் ரன் அகெயின். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ் அண்ட் வில் சி ஹவு இட் கோஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருன்ற பட்சத்தில் ஐ கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் an instrument which is quite lucrative or at a discount. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அண்டர்லைனில் கேபிட்டல் வேணும். எப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எமோஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணோம்னா அந்த கேபிட்டல் சர்ப்ளஸாக இருக்கும் பட்சத்தை அந்த சர்ப்ளஸான கேபிட்டல் எப்படி வரும் அப்படின்னா வி ஹேவ் டு இன்கல்கேட் அண்ட் ஹேபிட் கால்ட் ஸ்விங்ஸ். பட் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா they want to grow fast. So eventually அவங்க என்ன பண்ணுறாங்க, instead of having debt such a huge portion on their portfolio, they shift more towards equity. ஈக்விட்டி நிறையா வச்சுக்கிறது தப்பு இல்லை, பட் அதோட அண்டர்லைனில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சுக்காம நிறைய பேரும் ரிவார்டை மட்டுமே பார்த்து இன்வெஸ்ட் பண்ண. அண்ட் இப்போ இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்போ நிஃப்டி ஒரு 5% முடிஞ்சுச்சுன்னா வாங்குவோம், 10% முடிஞ்சுச்சுன்னா வாங்குவோம் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. பட் ஒரு ரீட்டைல் சைட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் எமோஷனல் ஹவு ஹார்ட் டு பில்ட் தட் இன்வெஸ்ட். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி பாண்டில் நிறைய எக்ஸ்போஷர் வச்சுட்டு ஈக்விட்டி பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. வேதர் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை நிறைய வச்சுட்டு பாண்டை கம்மியாக வச்சுக்கிட்டு அண்ட் தென் தி ஸ்ட்ரகிள் அட் த பாயிண்ட் பியூட்டிஃபுல் டைம் கம்ஸ் வென் தே ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர் இன் இட். ஒரு பெரிய ஃபால் அக்டோபர்லேருந்து வந்துட்டு இருக்கு. பட் ஆம்ஃபியோட டேட்டா பிரகாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் கட் டவுன். ரேதர் instead of increasing investments, people have cut down their investments. On the flip side பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு முன்னாடி மந்த் வரைக்கும் there are heavy inflows in investments.
ஸோ நான் சொல்றது இதுதான். மார்க்கெட்டோட அண்டர்லைங் ரிஸ்க் ஃபேக்டர புரிஞ்சுக்காம நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதும் அண்ட் மார்க்கெட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்காத பட்சத்தில தே டோன்ட் ஹேவ் அ பேக்கப் பிளான். தே ஹேவ் டு வித்ட்ரா. இதுக்கு அண்டர்லைன்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் கிடையாது. லெட்ஸ் சே உங்களுக்கு சேவிங்ஸ்ல அவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் டேக் எமோஷன்ஸ் இன் கண்ட்ரோல் டு அன் எக்ஸ்டென்ட். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அன் ஈஸி திங். பட் அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கும், மார்க்கெட்ல எப்படி நம்ம பொசிஷன்ஸை ப்ளே பண்ணலான்றதும் ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, ஒன் கேன் ஈஸிலி மேக் குட் ரிட்டர்ன்ஸ் இன் அ லாங் ரன். பட் ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ரிப்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட்ஸ் மட்டுமே இட்ஸ் க்ளோஸ் டு அபௌட் 43% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. 39% ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அலோகேட்டட் டு இஎம்ஐஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 39% ஆஃப் த இன்கம் போயிடுது. இதை விட ஷாக்கிங் என்னன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் த பீப்புள் ஃபார் their ஓன் பர்சனல் கன்சம்ஷனுக்கே தே யூஸிங் கிரெடிட். இந்த ப்ராக்டிசஸ்லாம் இந்த லாங் ரன் நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும், ஈவன் இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ அட் 12%, 15% CAGR, you will not be able to make big money. And unfortunately, for some reason, இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இட்ஸ் ஃபாலிங் down. இப்போ ரீட்டைலுக்குமே கெட் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் அவங்க பேங்க்ஸோ இல்லை எஃப்டிஸோ இல்லை ஆர்டிஸோ போடும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்ரெடி ரிலேட்டிவ்லி லோ. அட் த சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஆல்மோஸ்ட் அதோட ப்ரீவியஸ் ஹையை நோக்கி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் அட் த பீக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் தென் ஒரு ஃபால் வரும் பட்சத்தில் இதவே ஸ்டெபூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுறது, ட்ரை டு லீவ் டெட் ஃப்ரீ லைஃப். ப்ளீஸ் ட்ரை டு பி இன் டெட் ஃபண்ட்ஸ். ஆஸ் லாங் as you could understand stock market, please try to save in debt funds, which can relatively give better returns. And currently, your savings and FD, RD, debt funds can relatively give better returns. So, till you have a proper understanding of how stock market works in the world, I would request you to stay away from market, stay invested at the same time, keep saving your money. There will be a point where you have a better understanding of the market. And on the point in time, you can understand the money management methods and start investing. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ வெரி மச்.